In the Western countries, there is this two-party game. Liberal manga, conservative manga, அல்லது Democrat manga, Republican manga. ஒண்ணு மாடர்ன் ப்ராக்ரெசிவ் அல்லது ட்ரெடிஷனல் கன்சர்வேட்டிவ். இன்ஃபேக்ட் நம்ம சர்ச்சில் he made this very interesting observation. He said, if you're not a liberal at 20, உனக்கு ஹார்ட் இல்லபா. And if you're not a conservative, when you grow older, 40, உனக்கு புத்தி இல்லபா அப்படின்னு. Which is the right attitude to have? Should we have both? வணக்கம். இவர் பேரு ஜான் பாஸ்டெல். John Postel is so famous as the father of the internet. The internet the internetworked networks. And the father of the internet அளவுக்கு அவ்வளோ famous that they even made a meme out of this professor teaching photograph. They did something like this. They said, if the net has a god, கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா இது ஜான் போஸ்டலர் தான் இருக்கணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்? அவ்வளவு புகழ் அவருக்கு வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, you'll have to roll back time to probably 40 years ago. அந்த இன்டர்நெட் உருவாகிட்டு இருந்த சமயம், வெப்னு ஒண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் விதவிதமான நெட்வொர்க்ஸ் இருந்தது. This is actually the number of networks. There was an LCS net, an EDN net, a Clark net, an ARPANET, a ComSat, a null net, a fiber net, a bit net, each talking its own language, each thinking they are the best. And somebody else is coming and saying, let's all work together. யார் விட்டு கொடுக்கறது, எதுக்காக விட்டு கொடுக்கணும், நான் தானே பெட்டர் அப்படிங்கிற அந்த சண்டை நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஜான் பாஸ்டெல் came up with a beautiful principle. இப்போ அத ஜான் பாஸ்டெல்ஸ் லா அப்படின்னே சொல்றாங்க. He called it the Robustness Principle. Robustness அப்படின்னா என்ன? What is that principle? In plain terms, this is what it is. He said, be conservative in what you do, be liberal in what you accept from others. ஒரு நெட்வொர்க் இன்னொரு நெட்வொர்க்கோட பேச முயலும் போது நீ பேசுறது கொஞ்சம் ரூல் பவுண்டா இருக்கட்டும். மற்றவங்க ரூலை பிரேக் பண்ணி, ரூலை பெண்ட் பண்ணி, ஒட்டச்சு வளைச்சு செதச்சு உனக்கு மெசேஜ் அமிச்சா கூட லிபரலா அதை புரிஞ்சுக்க பாரு. இந்த சிம்பிள் பிரின்சிபல் ரியலி மேட் த இன்டர்நெட் ஹேப்பன் அப்படின்னே சொல்லலாம். Some of the greatest principles have this unique quality. They are applicable outside their original domain. எதற்காக அந்த பிரின்சிபல் எங்க அதை சொன்னாங்களோ அதை தாண்டி வேற எங்கெல்லாமோ அது உபயோகமாகும், அப்படியே கச்சிதமா உட்கார்ற மாதிரி இருக்கும். That is the hallmark of a great principle அப்படின்னே சொல்லுவாங்க. For example, take a look at this page. This is a web page about web pages. Incidentally, this web page is the oldest web page on the World Wide Web. 1990sல earlier அந்த டிம் பர்னர்ஸ்-லீன் இருந்தாரே, அவர் உருவாக்கின போது எழுதின முதல் வெப் பேஜ் இது. ஓல்டஸ்ட் வெப் பேஜ் HTML 1.0. அந்த வெர்ஷனை கூட இன்னைக்கு எந்த பிரவுசராலையும் புரிஞ்சுண்டு காட்ட முடியறதுன்னா அது இந்த ரோபஸ்ட்னஸ் பிரின்சிபல்னால தான். லிபரலா நீ எது கொடுத்தாலும் நான் புரிந்து கொண்டு எதையோ காட்ட முயல்கிறேன். நான் எதையாவது காட்டும் பொழுது அது அப்படியே இலக்கண பூர்வமா இருக்கும். இஸ் த ரோபஸ்ட்னஸ் பிரின்சிபல். இங்கிலீஷ்ல people always wonder, why is it so popular? எங்க பார்த்தாலும் இங்கிலீஷ் எப்படிரா அவ்வளவு பவர்ஃபுல்லாகவும் பாப்புலராகவும் ஆச்சு அப்படின்னு. Did you know there are as many as 350 different languages and dialects
that have contributed words into the English vocabulary? ஒரு கணக்குப்படி பார்த்தா 40% of the words in the English language are borrowed words, it seems. இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் எங்கே இருந்து வந்தது, அதனுடைய லாட்டின் தாக்கம், அதனுடைய ரோமன் தாக்கம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சுட்டு போனா 80%, a full 80%. அதாவது 5 வார்த்தையில 4 வார்த்தை is borrowed. Liberal in accepting from others, conservative in what you give. அதனால்தான் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்போ தமிழ் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தமிழை மாடர்னைஸ் ஆக்குறது நல்லதுதான், தமிழுடைய அந்த பழம்பெருமைய எல்லாருக்கும் சொல்றது நல்லதுதான். ஆனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும் போது if that programmer encounters பயன்பாட்டு நிரலாக்க இடைமுகம், I don't know if that is adding value to her. She says API, and API makes sense even if she is not an English speaker. But பயன்பாட்டு நிரலாக்க இடைமுகம் பண்ணணும்னு பண்ணின மாதிரி கொஞ்சம் எனக்கு படுறது. Why not we be liberal in what we accept from others, conservative in what we give? இந்த இமேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். இர்ஃபான் வியூ அப்படின்னு, இட்ஸ் a freeware. It is probably one of the most famous freeware tools on the web to watch, view, render, play any kind of visual media. அது இமேஜா இருக்கலாம். இமேஜ்லயே பின்னாடி பாருங்களேன், அத்தனை டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நீ எந்த டைப் இமேஜ் நீ அது கொடுத்தாலும், எந்த வெர்ஷன் கொடுத்தாலும், as many as 75-80 different formats, it says no problem, I can render it. Liberal in what it accepts from others. That is one of its reasons for fame. அவ்வளவு பாப்புலரா இர்ஃபான் வியூ இருக்கு அப்படின்னா, அவருடைய அந்த உருவாக்கினவர் இர்ஃபான் அப்படிங்கிறவர் he took the effort to make it accept anything that is thrown at it. Conservative in what it gives out. அதுல இருந்து நீங்க சேவ்னு சொன்னீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்ஸ் 3 ஃபார்மேட் இருக்குமா இருக்கும். But what does it accept? 75-80 different formats. எங்க பார்த்தாலும் இந்த பார்த்திருப்பீங்க, QR கோட், குவிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு பேர். பேடிஎம்ல இருக்கு, யூபே, ஃபோன்பே, கூகுள் பே எல்லாத்துலயும் இருக்கு. Did you know that you can actually hold your phone upside down to scan a QR code? அதனுடைய அந்த 3 ஓரங்களில் இருக்கிற அந்த பெரிய சதுரங்களும், அதனுடைய 4வது ஓரத்தில் இருக்கிற குட்டி சதுரமும், it will tell the camera that is scanning it what orientation it is in. நீ தலைக்குப்புற ஸ்கேன் பண்ணா கூட no problem, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு it contains error correction. It contains a sense of robustness. It is liberal in what it accepts from you and me. That is why it is famous. Google ஒரு வார்த்தை தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Quotidian அப்படிங்கிற போடுறதுக்கு பதிலா Quotidian அப்படின்னு நான் போட்டேன். Have you noticed that it doesn't say this word doesn't exist? It instead switches to the most common equivalent. Probably you made a typing mistake in your eagerness to watch Quotidians, and it agrees and says no problem, I'll show this to you, but if you really wanted that, take a look. Robustness and liberality in accepting whatever you throw at it. அதே கான்செப்ட் நீங்க அப்படியே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஃபேமிலி இன்ட்ராக்ஷன்ஸுக்கும் கூட கொண்டு போகலாம். In a family, in a group, in a team, in a company, in an organization, each person, they will come to you with their own biases, their own agendas, their own points of view. அவங்களெல்லாம் சேர்த்து நீ மேய்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சமரசமா புரிஞ்சுண்டு அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லா நீ பதில் சொல்லணும் அப்படின்னா, it makes sense to accept liberally whatever they come up with. ஒருத்தர் படம் வரைஞ்சு சொல்லுவார்,
இன்னொருத்தர் உயர்ந்த குரலில் சொல்லுவார். இன்னொருத்தர் எழுதிதான் நான் அனுப்புவேன் அப்படிம்பார். இன்னொருத்தர் அவருடைய மௌனம் தான் ரெஸ்பான்சிவா இருக்கும். Be liberal. But when you finalize and come out with your message, your conclusion, your summary, make it so that it follows a certain grammar and everybody around understands what you're trying to say. மதர் தெரேசாவோட அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி கல்கட்டால அவங்களுடைய கொட்டேஷன் ஒன்று இருக்கு அப்படின்னு இந்த பொயட்ரி ஒன்று இருக்கும். ரொம்ப அழகான பொயட்ரி. நிறைய பேர் அதை நிச்சயம் பார்த்துருப்பீங்க. அதை நான் உட்காந்து இப்போ படிக்க போறது இல்லை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீ கைண்டா இருந்தேன்னா நீ ஏதோ உள் அர்த்தம் வச்சு உள் குத்து வச்சுதான் நீ அந்த கைண்ட்னஸை காட்டுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். பி கைண்ட் எனிவே. அதே மாதிரி forgive them anyway, be honest anyway அப்படின்னு எனிவேங்கிற போயம் இது. ரொம்ப அழகான, ரொம்ப எமோஷனலி லோடட் மெசேஜ் அது. உலகம் இப்படிதான். Be conservative in how you treat them. Be liberal in what you accept from them. அப்படிங்கிற அந்த அழகான மெசேஜ். Postel's law. A concept that goes far beyond everything that we have seen till now. A concept that is probably worth its weight in gold. No wonder it's the God of the internet who has given us that law. ஒரு க்ளோசிங் தாட்டா இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த போது I stumbled across something very interesting. மதர் தெரேசாவை ஞாபகம் வச்சுட்டு இருக்கும் போது நம்ம இவரையும் மறந்துடக்கூடாது. இவர் பேரு கென்ட் கீத். கென்ட் கீத்ங்கிறவர் இப்போ இன்னும் உயிரோட இருக்கார். பட் when he was a college kid way back in the 70s, ஹார்வர்ட்ல இந்த போயமை, இந்த எனிவே போயமை அவர் தான் எழுதினதாம். அதே வேர்ட்ஸை எனிவே எனிவே எனிவேங்கிற அந்த வேர்ட்ஸை அவருடைய காலேஜ் மேகசின்ல அதை எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் மறந்துட்டார். அப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டார் அவர். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மீட்டிங்ல ஐ வுட் லைக் டு ரீட் அ போயம் ஃப்ரம் மதர் தெரேசா அப்படின்னு ஒருத்தர் பேசும்போது, இது நான் எழுதுறா அப்படின்னு அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. What did he do? He was conservative in saying, I recall having written this poem. Court case போடல. He was also liberal in assigning credit to the great Mother Teresa. மதர் தெரேசா அவங்களுடைய செவுத்துல இதை எழுத நினைச்சிருக்காங்களே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. So, be conservative in trying to steal credit. Be liberal in giving away credit. Thank you.